அதுக்கு காஞ்சி பெரியவரே ஒரு அருமையான பதில் சொல்கிறார். என்னிடம் பல பேர் வருகிறார்கள், குறைகள்லாம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். சில பேருக்கு நான் சொல்லுவது பலிக்கிறது, சில பேருக்கு பலிக்கவில்லை. பலித்தவர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, பலிக்காதவர்கள் என்கிட்ட சொல்லவில்லை. இது என்ன காரணம்னு நான் யோசித்து பார்த்தேன். 10 நிமிஷம் யோசித்த பிறகு எனக்கு பதில் கிடைத்து விட்டதுன்னு குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு பேராசிரியர் விழிநாதனிடம் அவர் சொல்கிறார். என்ன அவர் சொன்னார்னா, அதுக்கு 2 அனாலஜி கொடுக்குறார். 2 நிலை கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி. அதில் ஒரு கண்ணாடியில் பாதரசம் அழகாக பூசப்பட்டு ஒரு குறையும் இல்லாமல் அதில் எந்த விதமான ஒரு அழுக்கும் படாமல் இருக்கிறது ஒரு கண்ணாடி. இன்னொரு கண்ணாடி பாதரசம் போய் பாதி அரைகுறையாக இருக்கிறது, அழுக்கு படிந்திருக்கிறது. இந்த 2 கண்ணாடியும் நீங்கள் சூரியனின் முன்னால் வைத்தால் சூரியனுடைய பிரதிமை, அதாவது ரிஃப்ளெக்ஷன் எதில் நல்லா விழும்? நல்லா இருக்கிற கண்ணாடி, அதாவது ரசம் போகாமல் சுத்தமாக இருக்கிற கண்ணாடியில் தான் அதிகமாக விழும். ஸோ காஞ்சி பெரியவர் சொல்லுகிறார், தர்மங்களை பின்பற்றி நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நான் சொல்கிறது உடனே பலிக்கிறது, மற்றவர்கள் லேட்டாக தான் பலிக்கிறது.